வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாவக்காய் வறுவல். இந்த மாதிரி பாவக்காய் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பாவக்காய் பிடிக்காதவங்க கூட அள்ளி அள்ளி சாப்பிடுவாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் ஸ்க்ரீனில் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. ஒரு 300 கிராம் பாவக்காய் எடுத்திருக்கேன். அதை கழுவிட்டு இந்த மாதிரி வட்ட வட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த பாவக்காயை ஒரு கடாயில் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்குவோம். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், இது கூட நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அதில் கரைச்சி தண்ணியை மட்டும் சேர்த்து இந்த பாவக்காவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்குவோம். உப்பு, மஞ்சள், புளி எல்லா பக்கமும் படுற மாதிரி இது இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம் பருப்பு, 1 ஸ்பூன் சோம்பு, இது கூட வெட்டி வச்சுருந்த வெங்காயம், 4 காஞ்ச வத்தல், கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து தாளிச்சுக்குவோம். இது வதங்கவும் இது கூட ஊற வச்சுருந்த அந்த பாவக்காயை தண்ணியை பிழிஞ்சிட்டு அப்படியே சேர்த்துக்குவோம். இதை கழுவ வேண்டாம், அப்படியே சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். பாவக்காய் ஒரு 3 நிமிஷம் பக்கம் வேகட்டும் எண்ணெயிலே. இப்போ இது கூட ஒரு தக்காளி, தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். அது கூடவே 3 பல் பூண்டு, தட்டி வச்சுருந்த பூண்டு, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது தண்ணி சேர்க்க வேணாம். இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்க்காமல் எண்ணெயிலே வேகட்டும், நல்லா வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்த்தோம்னா கசப்பு ஏறிடும். இப்போ ஓரளவு வெந்துருச்சு பாவக்காய். இப்போ இந்த நேரத்தில் நம்ம 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குவோம். இப்போ இது கூடவே நம்ம 1/2 ஸ்பூன் வெல்லம், இதை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 2 ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துக்குவோம். தண்ணி சேர்த்து எல்லா மசாலாவும் நல்லா கோட்டார மாதிரி பிரட்டி விட்டுக்கலாம். இப்போ இது ஒரு 6-7 நிமிஷம் பக்கம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வேகட்டும். இப்போ பாருங்கள், நம்ம எவ்வளோ போட்டோம், இப்போ எவ்வளோ சுண்டி வந்துருச்சு பாவக்காய். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு வறுத்த வேர்க்கடலை பொடி கொரகொரப்பாக அரைச்சதை சேர்த்துக்கிறேன். இப்போ கடைசியாக நம்ம கொத்தமல்லி இலையை தூவி இறக்கிடலாம். சுவையான பாவக்காய் வறுவல் ரெடி. இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்வீட்டிஸ் ஹோம் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.